ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி கம்பனின் கவித்துவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 847வது நிகழ்ச்சி. ரமேஷ் பேச போறாரு. 9வது பகுதி இது. இன்னைக்கு அது பேசுவது இது கம்பரோட பகுதியில் கம்பராமாயணத்துல 9வது பகுதி பார்ப்போம். ரமேஷ், நீங்க ஆரம்பி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து மழலையாய் சிகரமாய் அகரத்தை முடிந்து ஏற்றமாய் வாழ்வழித்து வளமாக்கி அன்னை தமிழே எனதுயிரே, உனது திருவடிகளில் சங்கத்தமிழ் இலக்கிய பூக்களை சமர்ப்பித்து சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழ் பேச நின் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ் தாயே. இலக்கிய ஆர்வலர்களே, எழுத்தாளர் நண்பர்களே, கவிஞர் பெருமக்களே, வலைதள தோழர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொன்மாலை வணக்கங்கள். நாம் கம்பராமாயணத்தின் 9வது பகுதியில இருக்கின்றோம். சுந்தரகாண்டம். சென்ற முறை சீதை அனுமன் நான் தான் ராமதூதன் என்று சொன்ன பிறகு நீ யார் வீரனே என்று கேட்பது அளவிலே நாம் சிந்தித்தோம். அந்த அளவிலிருந்து நாம் தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். அப்போ அவனை பார்த்து அனுமனை பார்த்து சீதை கேட்டாங்க, நீ யார் கேட்டான்னு அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கதை சொல்றாரு. நான் இந்த மாதிரி சுக்ரீவனுடைய அவையில இருந்தேன். சுக்ரீவன் கூட ஒரு அவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தான், வாலியின் ஒருத்தர் இருந்தான். அவங்க 2 பேருக்கு ஆகாது. அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்காக இவர் நம்ம ராமர் அவனை சாவடிச்சாரு சொல்லிட்டு, அதான் அன்னவன் தன்னை கோன் அம்பு ஒன்றாய் ஆவி வாங்கி பின்னவர்க்கு அரசு நல்கி துணை என பிடித்தான் எங்கள் மன்னவன் தனக்கு நாயேன் மந்திரத்து உள்ளேன் வானின் நல் நெடுங்கானின் மைந்தன் நாமும் அனுமன் என்பேன். நான் யாருன்னா, உமது தலைவனாகிய ராமபிரான் ஒரு அம்பினாலே அந்த வாலியின் உயிரை போக்கி அவன் தம்பியாகிய சுக்ரீவனுக்கு அரச பதவி வழங்கினான். அந்த 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 சுக்ரீவனுடைய அமைச்சர் நானு. அடியேன் ஆகாயத்தில் தோன்றிய நல்ல நீண்ட வாயு தேவனின் புதல்வன். என் பெயர் அனுமன் அப்படின்னு சொல்றார் அனுமன். புன்தொழில் அரக்கன் கொண்டு போத்தனால் பொதிந்து தூசில் குன்றின் மருங்கில் இட்ட அணிகலன் குறியினாலே வென்றியான் அடியேன் தன்னை வேறு கொண்டு இருந்து கூறி தென் திசை சேரி என்றான். அவன் அருள் இதை செய்தது ஆகும். அதாவது ராவணன் உங்களை கவர்ந்து சென்ற போது நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கழுத்துல காதுல இருக்கிற நகைகளை ஒன்னொன்னா முடிச்சு வச்ச நகைகளை அவுத்து போட்டீங்க இல்லையா? அந்த நகைகளை எங்க குரங்கு கூட்டம் தாங்க மலைப்பகுதியிலிருந்து கண்டு எடுத்து ராமர் கிட்ட கொடுத்தது. இந்த மாதிரி இது ஒரு நகை. அப்பதான் ராமருக்கு இந்த திசை தெரிஞ்சது. அப்ப என்னை கூப்பிட்டு ராமரு, அடியே என்னிடம் நீ தெற்கு திசை நோக்கி போ அப்படின்னு என்ன பணிச்சாரு. ராமர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு என்றார். அவர் அருள் வாக்கு என்னைக்குன்னா போயிச்சு இருக்கா? அது மாதிரி உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு அனுமன் சொல்றாரு. எய்து அவன் உரைத்தலோடும் எழுந்து பேர் உவகை ஏற வெய்து உற ஒடுங்கும் மேனி வான் உற விம்மி ஓங்க உய்தல் உற்றதோ என்று அருவி நீர் ஒழுகு கண்ணால் ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு என்று கேட்டாள். அப்போ அருவி போல கண்ணீர் நீர் சிந்தும் கண்களை உடைய பிராட்டி தூதுவனாக அனுமன் இவ்வாறு சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு கேட்கிறா, எங்க ராமர் எப்படி இருக்காரு சொல்ல, எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு சொல்ல. இதெல்லாம் முறை தானே, இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்காங்களே. கேட்டோன்னே அனுமன் கூறிய அடையாள மொழிகள் ராமர் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு 15 பாட்டு வருது. ராமருடைய தோல் இப்படி, ராமருடைய கண்ணு இப்படி, ராமருடைய இதெல்லாம் அனுமன் சொல்லுவாரு. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததெல்லாம் நான் கடந்துட்டு அனுமன் ராமர் கிட்ட அனுமன் சொல்லி சில அடையாள மொழிகள் சொல்லியிருக்காருல, அதை அனுமன் சீதை கிட்ட சொல்றாரு. நடத்தல் அரிது ஆகும் நெறி நாள்கள் இல சில தாயர்க்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்தி என அச்சொல்க்கு உடுத்திக்கிலோடு உயிர் காக்க உடலோடும் எடுத்த முனியோடும் அயல் நின்றது இசைப்பாய். நான் எங்க அப்பா என்ன காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. எங்க அம்மா நான் காட்டுக்கு போறதுக்காக கிளம்பும் போது நான் சொன்ன சீதை கிட்டேம்மா, நீ கொஞ்சம் காட்டு வழி நடக்கிறது கஷ்டம், அதனால நீ என்ன பண்ணு, அம்மா எங்க தாய்மார்களுக்கு பணிவிடை செஞ்சு நீங்க இருங்க அப்படி சொன்னவன கோபம் அடுத்த நொடியே கண்ணை மூடி கண்ணை தரத்துல மர உரி தாங்கி நீ என் கூட வந்தால, அந்த நிகழ்ச்சியை போய் சொல்லுன்னு சொன்னாரு.
சீதை கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு அப்படின்னு அனுமன் வந்து சீதை கிட்ட சொல்றாரு. நீண்ட முடிவேந்தன் அருள் ஏந்தி நின்ற செல்வம் பூண்டு அதனை நீக்கி நெறி போத்தலும் நாளில் ஆண்ட நகர் ஆரையோடு வாயில் அகலமுன் யாண்ட எதுக்கான் என இசைப்பாய். எங்க அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டாரு, இவங்களும் கூட வந்துட்டாங்க. அப்போ நாங்க பேசினே போயின்னு இருக்கும்போது மிதிலையோட மதில் சவர் கூட தாண்டல, அதுக்குள்ள காடு வந்துச்சா அப்படின்னு சீதை கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. எப்படின்னு அந்த நிகழ்ச்சியை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுமன் கிட்ட சொல்றாரு. இதே நிகழ்ச்சி தான் வந்து சிலப்பதிகாரத்துல கோவலன் வந்து மதுரையை விட்டு இது காவிரி பூம்பனுக்கு மதுரைக்கு போவான். அப்போ வண்ண சீரடி மண்மகள் அறிந்தில்லல் அப்படின்னு சொல்லுவார் சில இளங்கோடிகள். அவளுடைய பாதத்தை மண்மகளே பார்த்தது இல்லையா, அவ்வளவு மென்மையான பாதங்கள். அவளை நடத்திட்டுன்னு போறான் கோவலன். அப்ப கண்ணகி கேட்பாலாம், மதுரை மூதூர் யாதுள்ளது, மதுரை மூதூர் வந்துச்சா, கொஞ்சம் தொலைவு போனோடனே கேட்பாலாம். அப்போ அவன் சொல்லுவான் பார், ஆரைங்காதம். 6 × 5 30 காதம். அதை வந்து அவன் சிம்பிளா ஆரைங்காதம் வந்துச்சு, ஆரைங்காதம் அப்படின்னு இளங்கோடிகள் சொல்லுவாரு. அதே நிகழ்வு தான் இங்க சீதை வந்து அவ்வளவு வெகுலியா வந்து கேட்பாங்க, காடு வந்துச்சு அதுக்குள்ள, அந்த நிகழ்ச்சியை சொல்லு அப்படின்னு வந்து சீதை அனுமன் கிட்ட சொல்றதா அனுமன் சொல்லுவாரு. என் அரிய தேர் தரு சுமந்திரன் இசைப்பாய் வள்ளல் மொழி வாசகம் மனத்துயர் மறந்தார் கிள்ளையோடும் பூவைகள் வளர்த்த கிளி என்றும் பிள்ளை உரையின் திறம் உணர்த்தி என்றாள். இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, அது எப்படின்னா, என்னுடைய தேரியோட்டையான சிம்மந்திரன் வந்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, அம்மா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படி கேட்டவன அவங்க அப்ப சீதை என்ன சொன்னாங்களாம், என்னுடைய நான் வளர்த்த கிளி பறவைங்களா இருக்குல்ல, அதையெல்லாம் என்னுடைய சகோதரிகளை கொடுத்து நல்லபடியா வளர்க்க சொல்லுங்க சொன்னாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியை சொல்லு அப்படின்னு சொன்னத ராமர் சொன்னதை அனுமன் சொல்றார் சீதை கிட்ட. மீட்கும் உரை வேண்டுவன இல்லை என மெய்ப்பே தீண்டியது தீட்ட அரிய செய்கியது செய்வே நீட்டிதே நேர்ந்தனன் என நெறிய கையால் காட்டினன் ஓர் ஆழி அதுவாய் துளி என்றான். இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது அதோட நின்று போல, ஏமா இதோட முடிஞ்சில்லம்மா சொல்லிட்டு தன்னுடைய மடியிலிருந்து ஒண்ணு எடுக்கிறான். அதுல ராமருடைய உண்மை பேர் பொறிக்கப்பட்ட அழகிய வேலைப்பாடுகளின் கூடிய அந்த மோதிரம் ஒண்ணு இருந்தது. அதை எடுத்து சீதை கிட்ட கொடுக்குறான். அந்த மோதிரத்தை அதை வாங்கின சீதை அதுக்கு ஒரு 10 பாட்டு எழுதியிருக்காரு பாரு கம்பர். அதை வச்சுன்னு கையில வச்சு சந்தோஷப்படுறாங்க, கையில போட்டு பாக்குறாங்க, மார்போடு அணைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி கம்பர் எழுதியிருக்காரு. அப்போ சீதையோட நிலைமை அழகான பாடல் ஒன்றை நான் எடுத்தேன். இழந்த மணி புற்று அரவு எதிர்த்து அனல் ஆனால் பழந்தன்னம் இழந்தன படைத்தவரை ஒத்தால் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு ஓமை கொண்டால் உழத்து விழி பெற்றது ஓர் உயிர் பொறையும் ஆகினாள். கம்பரோட அருமையான பாடல்கள் எவ்வளவு ஊமை சொல்றாரு பாருங்க. அவ எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சனா, தவற விட்ட மாணிக்கத்தை கண்ட பாம்பு போல. பாம்பு ஏற்கனவே நான் மாணிக்கத்தை தலைவிட்ட அந்த பாம்பு எப்படி சந்தோஷப்படும், அது போலையும் வறுமை இழந்தவன் மீண்ட செல்வத்தை திரும்ப பெற்றது போல, குழந்தை இல்லாத மலடிக்கு குழந்தை பிறந்தது போல, கண் இல்லாதவனுக்கு கண்ணு கிடைச்சது போல அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சான். அந்த கனையாழியை பார்த்தோன்னே சீதைக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கம்பர் ஓமை நயத்தோட போடுறாரு. மும்மை ஆம் உலகம் தந்த முதல் பற்கு முதல்வன் தூதுவாய் செம்மையாய் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியது உண்டோ அம்மையாய் அப்பனாய் ஆத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமை தானும் நல்வினை இசையோடு என்றாள். அவ சீதை சொல்றாப்பாங்க, எனக்கு நீ இவ்வளவு உதவி செஞ்சிருக்கப்பா, 3 உலகங்களையும் படைத்த பிரம்மதேவனுக்கு தந்தையாகிய ராமபிரான் தூதனே, நல்ல என்னுடைய உயிரை காப்பாத்தின, எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிற, ஆனா நான் ஒரு சிறையில் இருக்கிறேன், என்னால உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, இந்த இது மட்டும் இல்ல, அடுத்த பிறவிலும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சீதை வந்து தன்னால் முடிந்ததை செய்தார்கள். எப்படின்னா, அனுமன் வால்ல வந்து தீ வைக்கும் போது இவ வந்து சொல்றா, திரிசடை இந்த மாதிரி வச்சுட்டாங்கம்மான்னு சொல்லி தன்னுடைய தவ வலிமையால் அந்த அந்த நெருப்பு வந்து அனுமனுக்கு இதுவாகாதபடி உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி பின்னால படிக்கும். அவங்க சொல்றாங்க, என்னால எதுவும் செய்ய முடியலப்பா, நீ இவ்வளவு உதவி செஞ்சிருக்க எனக்கு, நானே ஒரு சிறையில் இருக்கேன், என்னால முடியுதுன்னா நீ நல்லா இருப்ப, இந்த பிறவில மட்டும் இல்ல அடுத்த பிறவில நல்லா இருப்ப அப்படின்னு வாழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாழிய பனைந்தோல் வீரா துளையிலேன் பிரிவு தீர்த்த வாழிய வல்லலே யான் மறுயிலா மனத்தேன் எனின் ஊழி ஒரு பகலாய் ஓதும் யாண்டி எல்லாம் உலகம் எழும் வீடுல ஞான்றும் இன்று என இருத்தி என்றால். அடுத்து சொல்றா பாருங்க, அதான் அருமையான பாடல்.
பருத்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய வீரனே, அனுமனே, ஒரு துணையும் இல்லாதற்கு எனக்கு துன்பத்தை போக்கி ஒரு துணையா வந்திருக்க நீ கொடையாளனே, நீ வாழ்க. நான் கலங்கம் இல்லாத மனத்தை உடையேன் என்பது உண்மையானால், நான் வந்து கலங்கம் இல்லாத உண்மையானால் 14 உலகங்கள் அழிஞ்சாலும் பெரும் பிரளயம் அழிஞ்சாலும் நீ இன்று போல் என்றும் இருப்பாய் என நான் உன்னை வாழ்த்துறேன். என்ன அருமையான ஊமை நயம் கம்பர் போடுறாரு பாருங்க. அப்போ நிறைய பாடல்கள் வருது. தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து காட்டுறாரு அனுமன், விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுறாரு. அப்போ அனுமனை பார்த்து விளையாட்டா கேட்கறாங்க சீதை, ஆமா இவ்வளவு பெரிய கடலை எப்படி கடந்து வந்த அப்படின்னு சீதை கேட்டவன, சுருக்கீடை ஒரு துணையன் தூயத்தால் ஒருக்கிடை உணர்வோன் ஓயில் மனத்திடை பெருங்கடல் கடந்தனர் பெயரும் பெற்றி போல் கருங்கடல் கடந்தனன் காலில் தாவினன் என்றான். எப்படி கடந்தனா, கம்பர் இதுல ஒரு தத்துவத்தை சொல்றாரு பாருங்க. சுருங்கிய இடையுடைய தாயே, உன் ஒப்பற்ற நாயகனின் தூய திருவடியில் ஒன்றுபட்ட பேரறிந்த ஞானிகள் மாயையாகிய பெருங்கடலை தாண்டுவது போல. அதாவது உங்க புருஷனோட நம்பின பெரும் பிறவிகள் எப்படி அந்த மாயமான அந்த பிறவி கடலை தாண்டுறாங்களோ அது போல இந்த கரிய கடலை நான் தாண்டி வந்தேன் அப்படின்னு அனுமன் சொல்றாரு. அப்புறம் சூடாமணி படலம், இந்த படலம் முடி சூடாமணி படலத்துக்கு வருவோம். அனுமன் சொல்றாரு, ஏமா இப்ப என் தோல்ல ஏறிக்குங்கம்மா, நான் எடுத்துமே சீதை ராமர் கிட்ட சேர்த்துறேன் அப்படி சொன்னோடனே அவங்க ஒத்துக்கல, இது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோடனே அப்போ வந்து சீதை சொல்றாங்க, நான் இன்னும் 1 மாசம் தான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ள உங்க இது முன்கதை சுருக்கமா சொல்றேன், அதுக்குள்ள உங்க ராமர் வந்து எனக்கு கூட்டின்னு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி ராமர் ஒரு இது இவங்களோட அடையமா ஒரு சூடாமணியை கொடுக்குறாங்க. இது கூறும் படலம் தான் சூடாமணி படலம். இந்த படலம் பொன் திணி பொலங்கொடி என் மென்மயிர் பொருந்தி துன்றிய புயத்து இனிதிருக்க துயர் விட்டாய் இன் துயல் விளைக்க ஓர் இமைப்பின் இறை வைகும் குண்டடை உனைக்கொடு குதிப்பேன் கொள்வேன். அவன சொல்றானா, தவக்கொடி போன்ற அம்மையே, மென்மையான மயிர் செறிந்து என் தோல் மேல ஏறிக்கங்க, என் தோல் மேல ஏறி உட்காந்துக்கங்க. இவ்வளவு நாளா நீங்க தூங்கவே இல்லை, கண்ணு அதனால நிம்மதியா தூங்குங்க. உங்களை சுமந்து கொண்டு போய் ராமபிரான் இருக்கும் மலையில் நான் கண் இமைக்கத்துக்குள்ள எடுத்து போய் நிமித்திடுறேன். அது நான் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன், உடனே எடுத்து போய் அங்க சேர்த்துடுவேன். வழியில யாருன்னா அரக்கர் வந்தானோ அதே நான் பாத்துக்கிறேன், அதை சமாளிக்கிற ஆற்றல் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தூதுவனான அனுமன் சொல்றாரு. வேறு இனி விளம்ப உளதன்று விதியால் இப்பேறு பெற என் கண் அருள் தந்த அருள் பின் போல் ஆறு துயர் சொல் இளவந்தி அடியேன் தோல் ஏறு கடிது என்று தொழுதையின் படிந்தான். அடுத்து சொல்றான் பாருங்க, அழகிய சொற்களை பேசும் இளங்கொடியே, இப்பொழுது கூறுவது போல் வேறு மொழிகள் சொல்வதற்கு இல்லை, இந்த பாக்கியத்தை முறைப்படி அடியேன் பெறுவதற்கு அருள் செய்யுங்க. அதன் பின் ராமபிரான் பக்கத்துல போய் நீங்க இருங்க, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுங்க, அதெல்லாம் நான் குனிஞ்சிக்கிறேன், சீக்கிரமா வந்து என் தோல்ல ஏறுங்கன்னு சொல்லி குனிஞ்சு பிராட்டியோட திருவடிகளை வணங்கினான் அனுமன் என்று கம்பர் சொல்றாரு. அப்ப சீதை சொல்றாங்க, அரிதன்று நின் ஆற்றலும் ஏற்றதே, அரிதன்று நின் ஆற்றலும் ஏற்றதே, தெரிய எண்ணினை செய்வதும் செய்தியே, உரியது அன்று என ஓர்க்கின்று உண்டு அது என பெரிய பேதமைச்சில் மதி பெண்மையால். அவங்க சொல்றாங்க, ஏம்பா உன்னால முடியாதது ஒன்றுமே இல்லப்பா, உன்னால கண்டிப்பா முடியும், உன்னால் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல, உன்னுடைய வலிமை எனக்கு தெரியும், பொருந்தது. மிக்க அறியாமையும் குறைந்தும் அறிவுடைய என் பெண் தன்மையால் இந்த செயல் எனக்கு சரிசா படல, நீ செய்யறது நம்ம என்னுடைய தன்மைக்கு சரியா படல அப்படின்னு சொல்றாங்க. அன்றியும் பிரிது உளது ஒன்று ஆரியன் வென்றி வெற்றிலை மாசுன்னும் வேறு இனி நன்றி என பதம் வஞ்சித்த நாய்களில் நின்ற வஞ்சனை நீயும் இணைத்தியோ. அழகா சொல்றாங்க பாருங்க, வேறு ஒரு காரணமும் இருக்குப்பா, உன் செயலால் ராமபிரானின் வெற்றி மிக்க கோந்தட்டத்துக்கு கலங்கம் ஏற்படும், நீ என்னை கூட்டுன்னு போயிட்டு வச்சுக்கோ, ராமபிரானுடைய வில்லுக்கு கலங்கம் ஏற்படும், சோற்றை ஏமாற்றி உண்ணும் நாய்களை போல என்னை இங்க தூக்கி வந்த இந்த அரக்கரை போல நீ அந்த மாதிரி மட்டமா நினைச்சிட்டியா, அவங்கதான் கேவலமா வந்து மாறு வேஷம் போட்டு என்னை கடத்தின்னு போனாங்களாம், நீயே வந்து மறைஞ்சு மிஞ்சு என்னை கூட்டின்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அது எனக்கு இந்த சிதையில் எனக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சீதை சொல்றாங்க. பொன் பிறங்கள் இலங்கை பெருந்தலர் என்பு மால் வரை ஆயிலதே எனின் இப்பிறப்பும் ஒழுக்கும் இழுக்கும் கற்பும்
யான் பிறர்க்கு எங்கனம் காட்டுவேன். நீ இப்போ வந்து என்னை உட்கார வச்சு கூட்டின்னு போயிட்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இலங்கை நகரம் அரக்கர்களின் பெரிய எலும்பு மலையாக மாறாமல் போனால் நான் என்னுடைய சிறந்த குடிப்பிறப்பையும் ஒழுக்கத்தையும் கற்பின் மேன்மையும் இந்த உலகத்துக்கு எப்படி காட்டுவேன்? இந்த உலகமே அழிஞ்சி இந்த இலங்கையே அழிஞ்சி எலும்பு மலையானாதானே எனக்கு இந்த உலகத்துக்கு தெரியும். நீ வந்து என்ன கூட்டின்னு போயிட்டினா அப்புறம் என்ன இது இருக்கு அப்படின்னு சீதை சொல்றாங்க. அல்லல் மாக்கள் இலங்கியது ஆகுமோ, எல்லை நீத்த உலகம் யாவும் என் சொல்லினார் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன் நான். ஆமா, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுன்னுக்கிற? நான் என்னவோ பயந்து இந்த இலங்கையில உட்கார்ந்து இருக்கேன்னு நினைக்கிறியா? எல்லை நீத்த உலகம் யாவும் என் சொல்லினார். நான் நினைச்சேனா இந்த உலகத்தையே எரிச்சிட்டு போயிடுவேன். எல்லை நீத்த உலகம் யாவும் என் சொல்லினார் சுடுவேன். ஆனா அது என்னை கல்யாணம் பண்ண ராமருடைய வில்லுக்கு இழுக்கு அப்படின்னு தான் நான் கம்முன்னு இருக்கிறேன். நீ என்னமோ நான் பயந்துன்னு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்ல, என்னுடைய ராமபிரானின் வில்லுக்கு இழுக்கு என்றுதான் நான் இருக்கின்றேன் என்று சீதை சொல்றாங்க. வேறும் உண்டு, நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். வேறு உண்டு உரைக்கேள் அது மெய்மையே, ஏறு சேவகன் மேனி அல்லாய் இடை ஆறும் ஐம்போரி நின்னையும் ஆண் என கூறும் உருத்தீண்டும் கூடுமே. அதாவது நீ வந்து ஒரு பிரம்மச்சாரி, ஐம்புலன்களை அடக்கி இருக்க, உனக்கு ஆண் பெண் எல்லாமே சமம். ஆனால் உலகம் உன்னை ஒரு ஆணாக தான் பார்க்கும். ஆனா சொல்றாங்க பாருங்க, உண்மையின் வடிவாவனே இதை தவிர வேறு ஒரு சொல்லும் உண்டு கேட்பாயாக, வீரத்தின் பொறித்த ராமபிரான் திருமேனி அல்லால் வேறொரு மேனியை நான் தொடக்கூட மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஐம்பொறிகளை அடக்கிய நீ ஞானி ஆனாலும் நீ ஒரு ஆம்பளை தானே, உன் மேல நான் எப்படி ஏற முடியும்? இந்த உலகமே உன்னை ஆம்பளைன்னு தான் சொல்லணும். நீ வந்து பிரம்மச்சரி, நான் பிரம்மச்சரியன், எனக்கு ஆம்பளை பெம்பளை எதுவும் இல்லை, ஒரு முடித வந்தாலும் உலகம் உன்னை ஆண் தானே சொல்லணும். அப்படி நான் உன் மேல ஏறலாம், அது தவறு தானே அப்படின்னு சொல்றாங்க. அனுமனே, நீ பிரம்மச்சரிய விரதத்தால் 5 பொறிகளை அடக்கி உள்ளாய், ஆனாலும் நீ ஆண்பால் பெண்பால் என பகுப்பை கடந்தவன், அது எனக்கு தெரியும். ஆனாலும் உலகம் உன்னை ஆண்மகன் என்றே சொல்லும். அப்படி இருக்கும்போது உன் மேல நான் ஏறி வருவது எப்படி முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இருணம் ஞானம் ராவணன் இது தெடுனம் நீ இனி சில பகல் தங்குவின் மருளும் மன்னவர்க்கு யான் சொல்லும் வாசகம் அருள்வாய் என்று அடியின் இறைஞ்சினாள். அதாவது ராவணன் இருண்ட காலம் தெளிவு பெறும் ராமபிரானது நான் கூற வேண்டிய பொன்மொழிகளை சொல்வாய். நீ கவலைப்படாத, என்னைக்கு இருந்தாலும் இந்த ராமனுடைய, அதாவது அனுமன் சொல்றாரு, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, என்னைக்கு இருந்தாலும் இந்த இலங்கை அழிய போறது உறுதி. நீ இவ்வளவு சொல்லிட்டீங்களே, இலங்கை அழிய போறது உறுதி. நான் ராமர்கிட்ட சொல்ல வேண்டிய மொழிகள் என்ன இருக்கு சொன்னோன்னே, இன்னும் ஈண்டு ஒரு திங்கள். நான் ராமர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்கன்ற அனுமன் கேட்டவன, இன்னும் ஈண்டு ஒரு திங்கள் இருப்பேன் யான், நின்னை நோக்கி பகர்வது நீதியோய், பின்னை ஆவி பிடிக்கிறேன், அந்த மன்னவன் ஆணை இதனை மனதிற்கொள் நீ என்றார். அவன சொல்றா, நீதி வடிவான அனுமனே, நான் இந்த இளைஞர்களை இன்னும் 1 மாசம் தான் உயிரோட இருப்பேன், அவருடைய வருகைக்காக உயிரோட இருப்பேன். அதற்கு பின் என் உயிரை நான் போக்கிக் கொள்வேன். அதற்கு போல என் உயிரை தக்க வைத்துக் கொள்ளும் ஆற்றல் எனக்கே கிடையாது. இத போய் பக்குவமா உன்னுடைய ராமர்கிட்ட போய் சொல்லு, நான் இன்னும் 1 மாசம் தான் இருப்பேன், அதுக்குள்ள வந்து என்ன மீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க சீதை. ஆரம் தாழ் திருமார்பிற்கு அமைந்தது ஓர் தாரம் தான் அல்லேனும் தயாயினும் ஈரம் தான் அகத்து இல்லை என்றாலும் தன் வீரம் காத்தலை வேண்டு என்று வேண்டுவாய். அதாவது பெண்களுக்கேன ஒரு இயல்பை கம்பர் அழகா சொல்றார். பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, தன்னை தாழ்ச்சிப்பாங்க, என்னதான் என்ன பார்க்க வரலனாலும் இதுக்காவது வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க. மாலையை தாங்கும் மார்புடைய ராமனுக்கு ஏற்புடைய நான் மனைவியா இல்லாம கூட போலாம், மனைவியா இல்லாடும் இல்லைன்னு அவர் நினைச்சிருந்தாலும், ராமபிரான் உள்ளத்தில் கருணை இல்லாமல் போனாலும் தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காவது என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லு. பெண்களுடைய அந்த இதை சொல்ற கம்பர் பாருங்க. அவர் என்ன மனைவியா, அவருக்கு ஏத்த மனைவியா இல்லாவிட்டாலும், அவர் உள்ளத்துல கருணை இல்லாவிட்டாலும், அவர்கிட்ட இருக்குது பாரு வீரம், அந்த வீரத்தை காட்டுறதுக்காவது என்னை வந்து அழைச்சின்னு போக சொல்லு அப்படின்னு சீதை சொல்றாங்க. ஏந்தும் வென்றி இளையர்க்கு ஈது ஓர் வார்த்தை உறுதி, மண் அருளால் என்னை காத்து இருந்தகையே கடன் இடை கோத்த வெஞ்சிரை வீடு என்று கூறுவாய். அதாவது
சீதைக்கு இன்னும் நம்ம இலக்குவனை நம்ம வந்து ஒரு மாதிரி பேசிட்டோமே அப்படின்ற மனசுல அந்த வடு இருந்துனே இருக்கு. என்ன சொல்றாங்க பாரு, யாராலும் புகழப்படும் வெற்றி மாலை உடைய லக்குவனுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லு. என்ன சொல்லுவேன்னா, நானும் ராமரும் குடியில தங்கி இருந்த போது கண்ணுல இமைப்படாம பாதுகாத்தார்ல, அது மட்டும் அவர் வேலை இல்ல, இப்போது என்னை காப்பாற்றி செல்வதும் அவர் வேலைதான் அப்படின்னு அவர் காதுல போய் சொல்லு அப்படின்னு. என்னை சிறையிலிருந்து விடுவிச்சு போறதும் அவருடைய கடமை தான். நான் அங்க இருக்கும்போது காவல் காத்தார்ல, அது போல அவரும் வந்து என்னை வந்து மீட்டின் போறதுதான் நல்லது அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு அனுமன் கிட்ட சீதை சொல்றாங்க. திங்கள் ஒன்றின் என் செய்தவம் தீர்த்ததால் இங்கு வந்திலேன் எனில் யானர்க்கு நீர் கங்கை ஆற்றங்கரை அடியேற்கு தன் செங்கையால் கடன் செய்க என்று செய்வார். நிறைய பாடல்கள் இருக்கு. அப்ப சொல்றாங்க பாரு, ஒரு இடத்துல மனசு வெறுத்து போய் 1 மாத காலம் எல்லையில் என்னை செம்மையான தவம் நிறைவேறும்படியால் அதற்குள்ள ராமர் வரலனா நான் செத்து போயிடுவேன். ஆனா அப்பவாவது வந்து அவருடைய அழகிய கைகளால் கங்கை கரையில் எடுத்து போய் அடியனுக்கு நீர்க்கடனை செய்ய சொல்லு. அதாவது 1 மாசத்துக்குள்ள வரலனா நான் கண்டிப்பா செத்துருவேன். அப்போ என்னை எடுத்து போய் கங்கை கரையில போட்டு எனக்கு நீர்க்கடனை செய்ய சொல்லு. இதெல்லாம் எதுக்குன்னா, ராமரை வர வைக்க சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், சீக்கிரம் வர சொல்லு என்பதை சொல்வதற்கு கம்பர் ஒரு பெண்ணுடைய எப்படி அந்த தன்னை தாழ்த்தின் பெண் சொல்லுவாங்களோ அது போல சொல்றதா வச்சிருக்க நிறைய பாடல்கள் இருக்கு. அடுத்ததான் அருமையான பாட்டு, பெண்களுக்குயே ஒரு இயல்பு. அதாவது ராமர் வந்து தனியா இருக்கார், இவங்க பிரிஞ்சு இருக்காங்க. அவர் ஒரு ராஜா தேடி தேடி பாக்குறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, திருப்பி அயோத்திக்கு போயிடலாம், வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணிடலாம். அரச கரையில அரச முறையில அது சகஜம். அதனால பாருங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, வந்தியனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாந்தரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவார். அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது ராமர் வந்தார்ல, வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய், அப்ப சொன்னாரு, இந்த பிறவில வேறொரு பெண்ணை என் மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தனியா இருக்காரு, வேற எதனா கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னை தவிர வேற யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அது சொல்லுங்க அப்படின்னு. பாருங்க, பெண்களோட இருவேறுபட்ட நிலை. நான் நினைச்சா இந்த இலங்கையே எரிச்சிருவேன், அது ஒரு தன்மை. ரெண்டாவது பாருங்க, நான் என்னதான் அவருக்கு ஒரு பொண்டாட்டியா இல்லைனாலும் ஒரு வீரத்தை காட்டுறதுக்காக வருஷம். அதான் கம்பருடைய வார்த்தை ஜாலம் பாருங்க. அது பாருங்க, ஏற்கனவே எனக்கு வேற வரம் கொடுத்திருக்காரு, அதை ஞாபகப்படுத்துங்க, இன்னும் என்ன தவிர வேற ஒருத்தனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு அதெல்லாம் போய் சொல்லு, ஞாபகப்படுத்துன்னா என்ன அர்த்தம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு, உஷாரா இருக்கு சொன்ன மாதிரிதான். தன்னை நோக்கி உலகம் தளர்வதற்கு அன்னை நோய்க்கும் பரதன் அங்க ஆற்றலும் இன்னல் நோய்களும் அங்கு ஏகுவது அன்றியே என்னை நோக்கி இங்க என்ன வருதுமே. இதுவும் அருமையான பாடல். தன்னை நம்பி வந்த மக்கள் எங்க அயோத்தியில் இருக்கிறாங்க, அவங்க நன்மைக்காகவும் தன்னுடைய பரதன் தாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காகவும், பரதன் வந்து அரச ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போறாரு. ஆனா அயோத்திக்கு சொல்லாமல் அப்படின்னு நினைச்சு அயோத்திக்கு போகாம தகுதியற்ற என்னை மனசுல நினைச்சு இந்த இலங்கைக்காக கொஞ்சம் வந்து போ சொல்லுப்பா. என்ன அருமையான பாடல் பாருங்க. அதாவது அயோத்தி மக்களுக்காக நன்மைக்காக அங்கேயும் தன்னுடைய தாய்க்காகவும் தன்னுடைய பரதனுக்காகவும் அங்க அயோத்திக்கு போகாம இங்க ஒரு உயிர் உனக்காக காத்து இருக்குது, அதுக்காகவாவது இலங்கைக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு அனுமன் கிட்ட சொல்றாங்க. எந்தையாய் முதலிய கிளைஞர் யாக்கும் என் வந்தனை விளம்புதி கவியின் மன்னனை சுந்தர தோளானை தொடர்ந்து கோத போய் அந்த இல் திருநகருக்கு அரசன் ஆண்டுவாய். அடுத்து அழகா சொல்றாங்க பாருங்க, என்னுடைய தாய் தந்தையருக்கும் சுற்றத்தாருக்கும் நான் கேட்டுதா சொல்லுப்பா, எங்க அப்பா எங்க அம்மாவை கேட்டுதா சொல்லுப்பா. குரங்கு தலைவனான சுக்ரீவனிடம் சொல்லு, ராமபிரான் கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் உதவி செய்து அவர் அயோத்தியில அரசராளரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லு இப்படின்னு சீதை நிறைய பாடல்கள் சொல்றாங்க. இப்போ வந்து அனுமன் சொல்ல ஆரம்பிக்கிறார். கைத்து ஓடும் சிறை தன் கற்போய் வைத்தோய் இன் உயிர் வாழ்வானாம் பொய்த்தோர் வில்லிகள் போவானாம் இத்தோடு ஒப்பது யார் உண்டோ. ஏமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா, உன்னை சிறை வைத்த ராவணன் இனிய உயிரோடு இருப்பானா, ஒப்பற்ற வில்லி ஏந்திய ராவண லட்சுமணன் கடமை தவறி அயோத்திக்கு போயிடுவானா. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரி தெரியலையே, இதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க, அது மாதிரி நடக்குமா அப்படின்னு அனுமன் சொல்றாரு. ராவணன் உயிரோடு இருப்பான், நாங்களாம் போயிடுவோமா அப்படின்னு சொல்றாரு. நல்லோய் நின்னை நலிந்தோரை கொல்வோம்
எம் உயிர் கொண்டு அங்க எல்லோரும் செல், எம் கோணும் வில்லோடு செல்ல வேண்டாமோ. நம்ம நற்பண்புகளுடைய தாயே, உங்களை வருத்திய அரக்கர்களை கொல்லாமல் நாங்கள் உயிர் சுமந்திருப்போமா? உங்களை கொடுமைப்படுத்தின அரக்கரை கொல்லாம எங்கள் உயிர் சுமந்து என் தலைவனான ராமன் அயோத்திக்கு சென்றுடுவானா? உங்களை வந்து மீட்காம சென்றுடுவானா? எங்கள் உயிர் இருக்கிற வரை, ராமபிரான் வில்லு இருக்கிற வரை நாங்க போராடுவோம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அனுமன் சொல்றாரு. அடுத்த அருமையான பாடல். வினையுடை அரக்கராம் இருந்தை வென்று உக சனகி என்றொரு தழுவல் நடுவன் தங்களால் அனகன் கை அம்பெனும் அளவில் ஊதையால் கனகம் நீ இவ்விலங்கை நின்றுருக காண்டியார். அருமையான கம்பருடைய வறுமனை சூப்பர். அதாவது பாவம் செஞ்ச கொடுமையான அரக்கர்கள் கரித்துண்டு போல இருக்காங்களாம். கரித்துண்டு போல அப்படியே அந்த இலங்கை மேல இருக்காங்க. அது மேல இருந்தைன்னா கரித்துண்டு, அதனால ஜானகின்ற ஒரு தீப்பிழம்பு இருக்கு. அந்த கரித்துண்டு மேல ஜானகின்னு ஒரு தீப்பிழம்பு இருந்து அனகன் கை அம்பெனும் அளவு ராமபிரானுடைய அம்பு காத்து போல அடிச்சா என்ன ஆகும்? இந்த விலங்கையே அப்படியே எரிஞ்சு போகுது. நீங்க பார்க்கதாங்க போறீங்க. அந்த வினை செஞ்ச அரக்கர்கள் கரித்துண்டு போல இருக்காங்க. அதுக்கு மேல ஜானகின்னு ஒரு நெருப்பு தழல் நீங்க இருக்கீங்க. ராமபிரான் அம்பு காத்து போல வந்தா என்ன ஆகும்? இந்த இலங்கையே அழிஞ்சிடுங்க, நீ ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணே ஆகாது அப்படின்னு சீதைக்கு வந்து அவர் ஆறுதல் சொல்றாரு நம்ம அனுமன். தாங்கு இதழ் ராவணன் தலையில் தாங்கின பாக்கியம் ஆகே நின் பழிப்பு இல் மேனியை நோக்கிய கண்களை நுதிகொள் மூக்கினால் காக்கைகள் கவர்ந்து கொண்டு உண்வதை கண்டியார். உன்னை போரில் வீழ்ந்த ராவணன் தலைகளில் உங்கள் பழிப்பில்லாத மேனியை ஊடுருவி பார்த்தான்ல அந்த ராவணன், அவன் செத்து கீழே வந்த பிறகு அந்த கண்ணை காக்கா வந்து கொத்துற காட்சியெல்லாம் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்றாரு. அதாவது ராவணன் கீழே விழுந்த பிறகு உன்னை வந்து எப்படி பண்பு இல்லாம உன்னை பார்த்தான், அந்த கண்ணை வந்து காக்கா வந்து கொத்துறத நீங்க பாக்குற பாக்கியம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப நாள் இல்ல, அருகில் தான் இருக்குது அப்படின்னு அனுமன் சொல்றாரு. குறவா வரும் குழலி நீ குறித்த நாளினை விரவா அரு நெடுஞ்சினை மீட்கிழலின் பரவா வரும் பழியோடு பாவம் பற்றுதற்கு ராவணன் அவன் இவன் ராமணன் என்றார். இது அருமையான பாடல் தான் எடுத்தேன். அதாவது குறவ மலர் அணிந்த கூந்தலை உடையவளே, நீ குறிப்பிட்ட நாளில் ராமபிராம் மீட்காமல் போனால், நீ சொன்ன நாள்ல மீட்காமல் போனால் பரவி வருகின்ற பழியும் பாவம் பிடிப்பதற்கு அந்த ராமபிரான் ராவணன் ஆயிடுவான். நீ சொன்ன காலத்துக்குள்ள வரலாம் அந்த ராமபிரான் ராவணன் ஆயிடுவான், இந்த ராவணன் ராமன் ஆயிடுவான். அப்படி அந்த அளவுக்குன்னா நாங்க கவலைப்படாதீங்க, இந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்துடுவோம் அப்படின்னு அனுமன் சொல்றாரு. சீதை கூறிய அடையாள சொல். இப்ப என்ன சொல்றாங்க, சீதையோட சில அடையாள சொல்லணும்ல. ராமர் வந்து சொன்னது நான் பார்த்தது சீதை தான் அப்படின்னு ராமருக்கு போய் சொல்றது சில அடையாள சொற்களை வந்து சீதை சொல்றாங்க. நாகம் ஒன்றிய நல்வரையின் தலை மேல்னால் அகம் வந்து என்னை அல் உதிர்வானில் அலைந்த காகம் ஒன்றை முனிந்து அயல் கல் எழுப்புள்ளால் வேக வெம்படை விட்டது மெல்ல விரிப்பாய். ஒரு இந்த காட்டுல முன்பு ஒரு நாள் சித்திரக்கூட மலையில நான் படுத்திருந்தேன். என் மடி மேல ராமர் படுத்திருந்தாரு. அப்போ ஒரு காக்கா வந்து என் மூஞ்சி கை கால்லாம் கொத்தி அப்படியே ரத்தம் வடிஞ்சுது. அப்ப திடீர்னு எழுந்து பார்த்தாரு ராமர். பார்த்தா அப்படி ஒரே ரத்த கலரியா இருக்குது. ஒன்னும் பண்ணல, ஒரு புல்லை எடுத்து பிரம்மஸ்திரம் ஏவி அந்த காக்கா மேல விட்டாரு. அந்த நிகழ்ச்சியை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம வாரியார் சாமிகள் அழகா சொல்லுவார். இதைத்தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அவருடைய பாணியில சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்கன்னு. அந்த நிகழ்ச்சியை சொல்லு. ஏன்னா சீதை வந்து தான் எப்படி தான் சொல்ல வேண்டிய நிகழ்ச்சிகளை சொல்றாங்க. அடுத்து ஒரு அருமையான பாடல். இன்று வந்து நான் வந்து சார் சொன்னதால ஒரு குறைவான பாடல்களை எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இது ப்ரோக்ராம் திடீர்னு ஏற்பாடு பண்ணதால ஒரு 2 படலங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதனாலும் பொறுமையா கேளுங்க. என் ஆர் உயிர் மென் கிளிக்கு யார் பெயர் ஈகை மன்ன என்றலும் மாசு அரு கேகையன் மாது என் அன்னை தன் பெயராக என அன்பினோடு அன்னால் சொன்ன மெய்மொழி சொல்லுதி மெய்மை அடைந்தாள். நான் ஆசையா ஒரு கிளி ஒன்று வளர்த்தேன். அந்த கிளிக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய அன்பான ரொம்பவும் அன்பா வச்சிருக்கிற கைகேயோட பேர் வைன்னு சொன்னார்ல, அந்த நிகழ்ச்சியை போய் சொல்லு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்று உரைத்து இனிது எத்தனை பேர் அடையாளம் ஒன்று உணர்வது இல் என எண்ணி உணர்ந்தால் தன் திருத்துகளில் பொதி உற்று தானே வென்றது அச்சுடர் மேலோடு கீழ் உரமேனியால். அதாவது பிராட்டி இவ்வளவு பெரிய அடையாளம் இனியது,
கூறக்கூடிய செய்தி வேறு ஒன்றும் இல்லை என கருதி தன்னுடைய அழகிய சேலையில் முடிந்து வைக்கப்பெற்ற விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் நன்றாக மறைச்சு வச்சிருந்த ஒரு சூடாமணியை எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நினைவை ஒரு கொடுக்கணும் இல்லையா, பார்த்ததுக்கு ஒரு புடவையில மடிச்சு வச்சு இந்த சூடாமணியை எடுத்து கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட? அனுமன் கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கினால் தன் மலர் கையில் மன்னனை முன்னா ஏங்கினால் அம்மனுமனும் என் கொள் இது என்ன வீங்கினான் வியந்தான் உலகு ஏழும் விழுங்கி தூங்கு கார் இருள் முற்று எரிந்தது சுற்றும். அதாவது மலர் போன்ற கைகளில் எடுத்தால் ராமபிரானை பார்த்து பிராட்டியின் கையில் உள்ள இப்பொருள் எடுத்து கொடுத்தாலாம், அதை பார்த்து உறங்குகின்ற காரில் முழுவதும் வெளிச்சம் வந்தது போல இருந்தது அப்படின்னு அந்த நிகழ்வை சொல்றாரு. மஞ்சு அலங்கு ஒளியேனும் அம்மாநகர் வந்தான் அஞ்சலன் என வெங்கண் அரக்கர் அயிர்த்தர் சஞ்சலம் பரி சக்கர வாகமுடன் தாழ் கஞ்சமும் மலர் உட்டன காந்தின் காந்தம். மேகத்துடையே அசைந்து செல்லும் சூரியனும் இந்த இலங்கைக்கு வந்து விட்டானோ பயப்பட மாட்டான் என கூறி கொடிய கண்களை பெற்ற அரக்கர்கள் மனச்சஞ்சலம் பெற்ற சக்கரவாக பறவையாக கூம்பி தீர்ந்த தாமரைகளும் மலர்ச்சி பெற்றன. சூரியகாந்த கற்கள் ஒளியை பெற்றன. அந்த சூடாமணி கல்ல கொடுக்கும் போது இந்த நிகழ்வுகளை சொல்றாரு. கூந்தல் மென்மழை கொல் முகில் மேல் எடுகோலின் வேந்தன் அன்னது மெல்லியல் தன் திருமேனி சேர்ந்தது அந்தம் இல் சேவகன் சேவடி என்ன காத்துகின்றது காட்டினால் மாருதி கண்டான். மெல்லிய மழையை கொண்டுள்ள மேகத்தின் உச்சியில் தோன்றுகின்ற சூரியனை போன்றிருப்பதுவன மெல்லிய பிராட்டியின் அழகிய ஒளி வீசும் மேனி போல செந்நிறம் பெற்றதும் முடிவே இல்லாத ராமபிரானின் திருவடி போல ஒளி வீசுமான சூடாமணியை அனுமன் பார்த்தான். அந்த சூடாமணியை அனுமன் அப்பதான் பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை இந்த பாடல் சொல்லுது. குடையின் கீழ் கண்மணி ஒப்பது தொல்நாள் ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம் நாடி வந்து எனது இன் உயிர் நல்கினை நல்லே கோடி என்று கொடுத்தனால் மெய் புகழ் கண்டாய். உண்மையான புகழ் பெற்ற பிராட்டி அனுமனை பார்த்து விருப்பத்துடன் வந்து என்னுடைய உயிரை எனக்கு உயிரை கொடுத்த என்னுடைய கண்ணின் மணி போன்றது நீண்ட நாளாக என்னுடைய ஆடையில் நான் மறைச்சு வச்சிருந்தேன், பெரிய அடையாளமாகும், இதுதான் நான்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமாகும், இதை எடுத்து போய் என்னுடைய நாயகன் கிட்ட கொடு அப்படின்னு அனுமன் கிட்ட அந்த சூடாமணி கொடுக்குறாங்க. சூடாமணியை பெற்ற அனுமன் சொல்லுதல். தொழுது வாங்கினான் சுற்றிய தூசினன் முற்ற பழுது உறவகை பந்தனை செய்தனன் வந்திந்து அமுது மும்மை வளம் கொடு இறைஞ்சினான் அன்போடு எழுது பாவையும் ஏந்தினால் ஏகினன் இப்பால். அதாவது கை கூப்பி உடுத்திருந்த ஆடையிலே நன்றாக தவறி போகாதபடி முடித்து வைத்துக் கொண்டான். எடுத்து முடிச்சு வச்சுக்கினான் அனுமன். வைத்துக்கொண்டு பிராட்டியை வணங்கி 3 முறை வலம் வந்து திருவடிகளில் வணங்கி அன்போடன் எழுத பெற்ற சொன்னானா வணங்கி கிளம்புறான். இதோட வந்து இந்த சூடாமணி படலம் முடியுது. அடுத்த படலம் வந்து பொழில் அறுத்த படலம். பொழில் இருத்த படலம். பிராட்டியிடம் சூடாமணி விடை பெற்றுக் கொண்ட அனுமன் மேற்கொண்டு செய்த செயல்களை பற்றி கூறுவது. இதனுள் விடை பெற்ற அனுமன் மனநிலை அசோகவனத்தை அழித்தல், பிராட்டியிடம் இருந்த மரம் மற்றும் அழியாது திகழ்தல். அதாவது நம்ம வந்ததுக்கு ஒரு நிகழ்வா அந்த அசோகவனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமன் நினைவுது. அப்புறம் இவன் வதைப்படலம், கிங்கினர் வதைப்படலம், அக்ககுமாரன் வதைப்படலம், இதெல்லாம் ஒரு 4-5 நிகழ்ச்சிகள் வருது. இதோட சுந்தரகாண்டம் முடியுது. இந்த அளவுல நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் படித்திருந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தணுமே என்றுக்காக சொன்னேன். அருமையான பகுதி இந்த சுந்தரகாண்ட பகுதி. அதுல சொன்ன ஓமைகள், அந்த கம்பரோட ஓமைகள், அதையெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பளித்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கு நன்றி. இந்த அடியனுடைய பேச்சினை கேட்ட காத்திருந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ. கைதட்டலாம் எல்லாரும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம உமாபாரதி மேடம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பல்லு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால வந்து வர முடியாது சார் அப்படின்னாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. அதனாலதான் சரி ஓகே ரமேஷ் இப்ப கேட்டு இந்த வாரம் எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு சரி அதை இமீடியட்டா கொடுத்தவனே அவருக்கு. அதனாலதான் கொஞ்சமா நான் அலுவலகத்தில் இருந்தாலும் நான் ஒரு ஏற்கனவே செய்து வந்த பகுதிகள் பண்ணேன். இருந்தாலும் கம்பராமாயணம் போது நமக்கு அதெல்லாம் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை தான், அதனால பண்ணது. நல்ல வாய்ப்பு. மகிழ்ச்சி ரமேஷ், மகிழ்ச்சி. வாங்க வேளாண்மை மேடம் பேசுறீங்களா? வாங்க. வணக்கம்.
அத இன்னைக்கு உண்மையிலேயே குறுகிய நேரம் அதெல்லாம் ரமேஷை பொறுத்தவரையில கம்பராமாயணத்தை பொறுத்தவரையில எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப சிறப்பா அது இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த இடம் வந்து அற்புதமான இடம். கம்பராமாயணத்திலே மிக அற்புதமான இடம்னா இதுதான். அனுமனும் சீதாம்மையும் பேசுறதுதான். ஏன்னா அந்த உளவியல் அறிஞர் கம்பன் என்பது இங்க வெளிப்படும். எப்படி ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பெண்ணும் ஆணும் தம்பி சொன்னதுல சில இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னாரு, பெண்ணுக்கே உரிய அந்த குணம் போய் அது கிடையாது. அந்த 2 பேருமே அந்தரங்கமாக பேசிய விடயம் அது. அது 2 பேரும் அவர் வந்து முதல் இரவுல ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது எவ்வளவு அந்தரங்கமான நினைச்சு பாருங்களேன். அத சொல்றாரு, நிச்சயமா சீதாமா உன்னை தவிர நான் யாரையும், ஏன்னா 2 பேரும் கம்பனுடைய அந்த வர்ணிப்பு தனி. அது அன்னைக்கு தம்பி ரொம்ப சிறப்பா அதை சொன்னாங்க. மேல இருந்து பார்க்கும்போது இவா 2 பேருடைய இதயமும் மாறி புக்கு இது அப்படின்னு அந்த இதயம் இங்க வந்துட்டு இந்த இதயம் அங்க போயிட்டுது. அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள காதல். இவ இல்லைன்னா அவரு செத்து போவா. அப்ப அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள அன்பு இருக்கு. 2 பேரும் திருமணம் புரியுறாங்க. திருமணம் புரிந்து அந்த முதல் இரவுல பேசின வார்த்தை இது. இந்த நீ நினைக்காத சீதா, நான் உன்னை விடவே மாட்டேன். ஏன்னா ராமனுடைய இலக்கணமே ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். அப்ப அதுக்கு இலக்கணமா அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அத வந்து அவ மனசுல வச்சுட்டு இப்ப ஏன்னா அவளுக்கு என்ன இது இருக்குன்னா, நான் உயிரோட இருக்கிறேன், உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேங்கிறத அனுமன் சொல்லணும். அப்ப சொல்லும் போது இந்த அந்தரங்கமான விடயங்களை சொன்னாதானே வந்து ராமனுக்கு ஆமா உண்மையிலே இவ எதையும் மறக்கவில்லை. அங்க அத பாருங்களேன். பெண்ணுக்கு சந்தேகங்கிறத விட்டுருவோம் நம்ம. பெண்ணுக்கு சந்தேகம் அதெல்லாம் வேண்டாம். அங்க உண்மையான சீதையின் மனம் என்ன தெரியுமா? அவளுக்கு தெரியும் நிச்சயமாக ராமன் தன்னை விட்டு கொண்டு வேற பெண்ணை திருமணம் செய்ய மாட்டார் என்பது உறுதியாக தெரியும் சீதைக்கு. அவ அந்த சந்தேகப்படல ராமன்ட்ட. அவ என்ன நினைக்கிறான்னா, உனக்காக இன்னும் உயிரோட உன் நினைவுகளோட அவ காத்துக்கிட்டு இருக்கான்னு அந்தரங்கமாக தன்னிடம் பேசிய விடயங்களை எல்லாம் இன்னொரு ஆணிடம் ஒரு பெண் சொல்லவே மாட்டா. ஆனா அனுமனிடம் சொல்லுகிறாள். ஏன்னா அனுமனை தன் குழந்தையாக அவள் நினைத்தாள், தன் பிள்ளையாக அவள் நினைச்சா. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க சொன்னீங்க, அது ரொம்ப அற்புதமான இடம். சொல்றா இல்லையா, என் ஒரு சொல்லால் நான் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு நிமிடம் தான் ஆகும், எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அவள் பெண்மையினுடைய உயர்வு. அன்னைக்கு பாஞ்சாலி சபதம் பேசுனாங்க இல்லையா அம்மா, அப்ப அந்த திரௌபதியினுடைய ஒரு உயர்வு மாதிரி இங்க சீதையினுடைய உயர்ந்த இடம் இது. என் ஒரு சொல்ல என்ன, ஆனா அது இல்ல, அது கிடையாது. ஏன்னா எப்பவுமே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சாதாரண பியூனா தான் இருப்பான் ஒரு ஆபீஸ்ல. ஆனா அவளுக்கு இருக்கும் பாருங்க, என் கணவர் வந்து தாசில்தார் ஆபீஸ்ல அப்படின்பா, இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸ்ல அப்படின்பா. இது ஒரு பெண்ணுக்கே உரிய சில விடயங்கள். என்னதான் உயர்வு அவ இருந்தா கூட அவளுடைய உளவியல் அது. அந்த உளவியலை அப்படி கம்பன் அப்படி அந்த காலத்துல, இப்பதான் நம்ம சைக்காலஜி அது இதெல்லாம் பேசுறோம். ஆனா அன்றைக்கே ஒரு உளவியல் உணர்வோடு இப்போ இவளுக்கு வந்து ராமனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. அப்ப இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை ரொம்ப அழகா நீங்க அற்புதமா சொன்னீங்க. வந்து அந்த சீதைக்கும் அனுமனுக்குமான அந்த இடம் வந்து கம்பராமாயணத்தினுடைய உச்சம் என்றே நான் சொல்லுவேன். அவ்வளவு உச்சகட்டமான இடங்கள். அந்த பேச்சு, அந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த விதம். அவ சொல்லுவா பாத்தீங்களா, நீ வாழ்த்துவா இல்லையா ராம, அது வந்து ரொம்ப அது இன்னைக்கு வரைக்கும் அது வந்து வைணவர்களிடையே இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. சீதாம்மா கொடுத்த அந்த கொடுத்தாங்க இல்லையா வாழ்த்து, அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அனுமனை சிரஞ்சீவி, அந்த வார்த்தையை சொல்லுவாங்க வடமொழியில இல்லையா, சிரஞ்சீவி, நீ சிரஞ்சீவியாக வாழ்க. வால்மீகிலையும் அது இருக்குது, சிரஞ்சீவியாக நீ வாழ்க அப்படிங்கிறா. சிரஞ்சீவி, நீ என்றும் அழியாதவனாக இருக்கணும். ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்து என் கணவனுக்கும் இப்ப உயிர் கொடுக்க போற சூடாமணியை கொடுக்குறா பாருங்க, அதெல்லாம் அடையாளம் தானே. பொத்தி பொத்தி வச்சிருக்கா. தினம் சூடாமணி எடுத்து, சூடாமணின்னா இங்க சூடக்கூடியது, நீங்க தெரியும் உங்களுக்கு அந்த சூடாமணி என்பது. அப்ப அந்த சூடாமணியை வந்து பொத்தி பொத்தி, அது ராமன் கொடுத்ததான் அந்த சூடாமணி கூட. அதை எப்பவுமே அவனை தொடுவது போல உணர்ச்சி அவளுக்கு. அந்த சூடாமணியை பார்க்கும் போதெல்லாம் ராமனை பார்ப்பது போல உணர்வு அவளுக்கு, அவன் தொடுவது போல. அதை கூட கொடுக்குறா. ஏன்னா ராமன் நம்பணும் சீதை இன்னும் கற்போடு உயிரோடு இருக்கிறாள் என்று. அது அடுத்தது நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அங்க போய் ராமன்
கண்டேன் கற்பின் கற்பிணி கனி. கனி. ஏன்னா அங்க வந்து நிறைய அங்கேயும் உளவியல் தான் இருக்கு. ராமனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, என்ன சொன்னாலும் ஏதாவது நினைச்சிருவானோ அப்படின்னு முதல்ல அவனுக்கு என்ன நிரூபிக்கணும்? கற்போட அவ இருக்கிறாங்கிறத நிரூபிக்கணும். அதான் பாத்துட்டேன்னு கற்பின கனியை கற்போட இருக்கிறாயா, நீ கவலையே படாத உன் மனைவி அப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது ரொம்ப அழகா சொன்னீங்க. குறுகிய பாட்டெல்லாம் நினைக்காதீங்க, அவ்வளவு அற்புதமாக அந்த குறுகிய காலத்துல இந்த பாடல்களை எடுத்து தெளிவாகவும் மனதில் கொள்ளத்தக்க வகையில் நீங்கள் சொன்னதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் என்னுடைய அன்பான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா சார் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்தது, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வாய்ப்பு மிக்க நன்றி அம்மா. நல்ல அருமையான வாழ்த்துறை. நன்றி. நன்றி. மாலதி பேசுறியா? ஓகே, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதான் அனுமன் சீதை உரையாடல், ராமன் வந்து அவனோட தூதுவன் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்காக என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் லைனா சொன்னீங்க. அதுக்கப்புறமா சீதை கிட்ட போயிட்டு அவரோட கணையாழியை காமிச்ச உடனே சீதா மகிழரா பாருங்க, ராமரையே காமிச்ச மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. அது சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அதுக்கப்புறமா அவ சொன்னது, அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல் நிறைய எல்லாமே அவங்க வேலம்மாள் மேடம் சொல்லிட்டாங்க. அதனால அது எல்லாமே அவங்க சொன்னது. அதுக்கப்புறமா அவங்க அனுமனை வாழ்த்தி அனுப்புறது, சூடாமணி படலம் அதோட முடிச்சிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் அடுத்த முறை பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிவகுமார் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? சிவகனி, ஈஸ்வரி மேடம் பேசுங்க. ஈஸ்வரி மேடம் பேசுறீங்களா? கேட்கலையா? உங்களதான் மேடம். அன்மியூட் பண்ணுங்க. லிங்கேஸ்வரி மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். மிக அழகாக ராமாயணத்தையே ரொம்ப ஒரு 10 எவ்வளவு நேரம், ஒரு 1/2 அவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. அதுல ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது. ஏதோ எனக்கு ஒரு படிக்கிற காலம் நினைப்போம். அழகாக சொல்லியிருக்கீங்க சார். அதுலயும் சில ராமன் வந்து சீதையை பத்தி அனுமன் வந்து சீதையை பத்தி ராமன் கிட்ட சொல்றாரு. என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. மியூட் மைக் மியூட் பண்ணு. சார், இலங்கையில இருந்து அனுமன் திரும்பி வந்து ராமர் கிட்ட பேசுறாரு. அந்த அனுமனுடைய சீதையை பற்றி, ஒரு பெருமையை பற்றி சொல்றப்ப, வலிமை மிக்க வீர கடல் அணிந்த ராமனின் திருவடிகளை நேரடியாக வணங்கி சொல்லல. அவர் எப்படி சொல்றாரு? தாமரை மலர்ந்து இருக்கின்ற திசையை நோக்கி வணங்கி, தலை தாழ்த்தி வணங்கி, அந்த நிலத்தின் மீது வணங்குகின்றார். டைரக்டா நான் சீதையை பார்த்தேன்றது டைரக்டா அவர் சொல்லலன்னு சொல்றீங்க. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி அவருடைய செய்கை மூலம் அவருக்கு தெரிவிக்கின்றார். எப்படி? அந்த இருந்த திசையை நோக்கி அந்த நிலத்தின் மீது வணங்கி அந்த சொல்றாரு. அந்த உறுப்புகளின் குறிப்பை கொண்டவர் ராமர் என்று கூறினீர்கள். மிக நன்றாக அந்த வரிகளும் அந்த செய்கையும் மிக நன்றாக விளக்கிறீர்கள். அடுத்து வந்து அவர் வந்து ராமர் கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தலைவரே, எனது தெய்வம் சீதை பிராட்டியார் ஆகிய உமது மனைவி என் நிறைந்த தன்மை கொண்டவளாக என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. கட் ஆகுது நிறைய. ஆமா, எனக்கும் நீங்க பேசுறதெல்லாம் கட் ஆகுறது. இப்ப கேக்குதா சார்? சிக்னல் ப்ராப்ளம். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப கேக்கு. நான் கிட்ட வச்சுக்கிறேன்.
அதாவது நீங்க அவர் என்ன சொல்றாரு? கேமரா ஆஃப் பண்ணிட்டு மைக்ல பேசுங்க. அப்படியா? இருங்க இருங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு மைக் கிட்ட வச்சுன்னு பேசுங்க. அது சிக்னல் சரியில்லை, அதுதான் விஷயம். இப்ப இருக்கு, நீங்க பேசுறதும் கட் கட்டாயிதான் கேக்குது எனக்கு. இல்லைன்னா அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ராமபிரான் இது ராமரை பார்த்து சொல்றாரு, அனுமன் என்ன சொல்றாரு? தலைவரே, உமது மனைவி என்ற தகுதிக்கும் தசரத சக்கரவர்த்தி மருமகள் என்ற பெருமைக்கும் மிதிலை மகாராஜன் வளர்ப்பு மகள் என்ற பெருமைக்கும் தகுந்த நிறைந்த தன்மை கொண்டவளாக சீதை இருக்கின்றாள் என்பதை சொல்றாரு. அங்க யார்கிட்ட? ராமர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி இருக்காங்க அந்த அம்மா. நான் இலங்கையில் கற்பொழுக்கமும் தவமும் கொண்ட சீதையை பார்க்கவில்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, உயர்குடியில் பிறந்தவள் என்ற ஒரு குணமும், சிறந்த பொறுமையுடையவள் என்ற ஒரு குணமும், கற்பு என்னும் பெயரை கொண்டவள், கற்பு என்னும் பெருமை கொண்டவள், கற்பு என்னும் பெயரை கொண்டவள் என்ற ஒரு குணமும் கொண்ட ஒரு திருமகளை நான் கண்டேன் என்று கூறுகிறாள். இல்லையா சார்? அப்படிதானே ரமேஷ் சார்? ஆமா மேடம், ஆமாம், சரி, நீங்க சொல்றது கரெக்ட். கூறுகின்றாள். அந்த இடம் எனக்கு ஓகே, கரெக்டா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, நீங்க விடுங்க, அப்புறம் பேசுவோம். நம்ம சிவகுமார் வாங்க, சிவகனி வாங்க, சிவகனி பேசுங்க. இதையை பற்றி கூறும் இடம் ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி. அதை வர்ணிக்கும் கம்பரின் வரி ரொம்ப சார். இந்த நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேட்டீங்களா சார்? சிவகனி நீங்க பேசுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல ரமேஷ் சார் அவர்கள் கம்பராமாயணம் எடுத்து கூறிய விதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கம்பரின் ஒப்பீடு நீங்க படிச்சுட்டு கேக்குறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஆர்வமா தான் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கா? அந்த சீதையோட அந்த அனுமன் ஒப்பீடு இருக்கீங்களா, அவரு சொல்ற இது எல்லாமே ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நீ அடுத்த பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் த செஷன். தேங்க்யூ சார். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். நான் போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாரமும் ஃபுல்லா கேட்க முடியல. எதையாச்சும் நோட் பண்ணுவேன் நானு. ஆமா சார். சீதை டு அனுமான் பேசுறதா ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. வீட்டுல போன் கால், பையன் ஒரு டூர் போயிருக்கான், அங்க இருந்தது டாக்டர் ஒர்க். ஓகே, நல்லா இருந்தது. ரொம்ப பிரமாதமா சொல்றீங்க. என்ஜாய் யுவர் டாக். ரொம்ப ரசிச்சு நல்லா மனசுல ஏற மாதிரி சொல்றீங்க. ரசிக்கிறேன் உங்களுடைய எல்லா இதையும் நான் ரசிக்கிறேன். போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாரமும் ஃபுல்லா கேட்க முடியல. சீதை அனுமன் தோள் மேல ஏறி வர்றதுக்கு கூட அவ்வளவு கூச்சப்படுறாங்க. ஒரு ஆம்பளை மேல ஏறி வர்றதா அப்படின்னு கூச்சப்படுறாங்க. அந்த அளவுக்கு நான் கேட்டேன். அரக்கங்க தான் அவனை கூப்பிட்டு வந்தாங்கன்னா, அதே போல நானும் நீ உன்னோடு வரணுமா? வீரர் எங்க கணவன லட்சுமணன் வீரர், அங்க வீரத்தை காமிச்சு என்ன கூப்பிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சூடாமணி காண்டம் போயிட்டீங்க. அந்த 10 பாடல்ல 15 பாடல்ல எழுதிருக்கதா சொன்னீங்க. அந்த மோதிரத்தை காமிச்ச உடனே சீதை சந்தோஷப்படுறது 10 பாடல்ல 10 இதுல சொல்றதா கேட்டேன். அதுக்கப்புறம் கேட்க முடியல. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்க என்ன எத்தனை காண்டம் இருக்கு? இன்னும் எத்தனை காண்டம் இருக்குங்க? இன்னும் சுந்தரகாண்டத்தில் ஒரு அதாவது இப்போ இந்த அனுமன் என்ன பண்றாருன்னா, இப்போ சூடாமணி வாங்கிக்கின்னு அவர் யோசிப்பாரு, நம்ம போகும்போது சும்மா போக கூடாது, இந்த இலங்கை ஒரு வழி பண்ணிட்டு போனா இலங்கையை எரிச்சிருவாரு. அது எரிச்சவொடனே அது போய் ராவணன் கிட்ட சொல்லுவானுங்க. ராவணன் அப்ப அக்ககுமாரன், அதாவது ஒரு பையனை அனுப்புவார், அக்ககுமாரன் வதைப்படலம். அதுக்கப்புறம் இவன் வருவான், யார்? இந்திரசித்தன். அவன் பிரம்மஸ்திரம் வச்சு இவனை கட்டி நிறைய இருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு வரும். ஏன்னா சுந்தரகாண்டத்தை நான் முழுமையாக சொல்லணுன்றதுக்காக தான் படலமா எடுத்தேன். ஏன்னா சுந்தரகாண்டத்துல அவ்வளவு ஊமைகள் இருக்கும் கம்பரு. இன்னும் 2 வரும். அதுக்கப்புறம் யுத்த காண்டம், அது ஒரு 3 வரும். இன்னும் ஒரு 5-6 முடிச்சிடலாம். கம்பராமாயணத்தை முடிச்சிடலாம். உங்க ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் ரொம்ப பாராட்டுகள். ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு வர்றீங்க. ரொம்ப எல்லாம் புரிஞ்சு எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ சார். ஸ்டீஃபன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரமேஷ். பார்ப்போம்.
மகிழ்ச்சி. ஒரு இன்னைக்கு வந்து ஆக்சுவலா மாபாரதி ஆமா மேடம். ஆமா சார், நீங்க சொன்ன உடனே நான் என்னுடைய எனக்கு 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 என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, என்னுடைய நான் பையில ஒரு எப்பவுமே ஒரு திருக்குறள் ஒரு கம்பராமாயணம் இருக்கும். அது சும்மா படிச்சுன்னு ட்ரெயின்ல படிச்சுன்னு போறதுக்காக சார் சொன்ன உடனே அப்பதான் எடுத்து பார்த்தேன். நம்ம தான் சரி அடுத்த வாரம் சொல்லிட்டாரு சாருன்னு. ஆனாலும் கம்பர்ன்னும் போது நமக்கு அந்த நீங்க சொன்னீங்க பாரு, அதுதான் உண்மை. அது எப்படியா வந்து இறங்கிடுறாரு நம்ம கிட்ட. சரி நம்ம சொல்லணும், அதுக்காக நோட் பண்ணதான். இருந்தாலும் ஒரு நான் 30-35 பாட்டு சொல்லியிருக்கேன். நான் வழக்கம் போல எல்லாரும் யாரும் நம்ப மாட்டாங்க. போன வாட்டி 70 பாட்டு சொன்னேன் நான். நீங்க 70 பாட்டு நம்பல யாரும். அதனால கொஞ்சம் நிகழ்ச்சி பெருசா இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் இதுவும் 35 பாடல்கள் தான். ஆனாலும் இது கொஞ்சம் சுருக்கமா இருக்குது. வாய்த்தறிவு நன்றி. இந்த அளவுக்கு பொறுமையா கேட்கறீங்க. ஒரு இலக்கிய நிகழ்வு அது உண்மையிலே இந்த எம்ஐஎம் டீம் சந்தோஷம் தான் சொல்லணும். ஒரு இலக்கியம் தானே அப்படின்னு இல்லாம அதில் உள்ள அந்த சுவைப்பட்ட பகுதிகளை நன்றாக ஆய்ந்து சூப்பரா நீங்க கேட்டு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு நன்றி. பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மகிழ்ச்சி. சொல்ல வந்தாரு. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ரமேஷ்க்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை ஓகே. குட் நைட் சார்.